الله الرحمن الرحيم. عن عبيدة المليكي قال رسول الله صلى الله عليه وسلم: يا أهل القرآن لا تتوسدوا القرآن وتلوه حق تلاوته من آناء الليل والنهار وأفشوه وتغنوه وتدبروا ما فيه لعلكم تفلحون. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம்மளைவருக்கு வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களுக்கும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறை பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அதுவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது. சுயிலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுன் நாஸி அஹ்ஸனு ஸௌத்தன் லில் குர்ஆன், குர்ஆனை யார் அழகுடன் ஓதக்கூடியவர் யார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது. குர்ஆனை அழகுடன் ஓதக்கூடியவர் யார் என்று கேட்கப்பட்டது. வ அஹ்ஸனு கிராஅத்தன், அந்த ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் இதா சமிஅதஹு யக்ரஅஹு, யாராவது குர்ஆனை ஓதி அதை நீங்கள் கேட்டீங்கன்னா, உரியத் அன்னஹு யஹ்ஷல்லாஹ், அவர் அல்லாஹ்வை பயப்படுகிறார் என்ற எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் தோன்றினால் அவர் அழகுடன் ஓதுகிறார் என்ற அர்த்தம். குர்ஆன் ஓதுறாரு, நம்ம கேட்கிறோம். அதை கேட்கக்கூடிய சமயத்துல இவர் அல்லாஹ்வை பயந்து ஓதுகிறார் என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் ஓடுகிறது? நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகிறது. அப்பொழுது அவர் என்ன பண்றார்? அழகாக ஓதுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை அழகுடன் ஓதக்கூடியவர்களுக்குண்டான விளக்கத்தை இந்த ஹதீஸ், அரபி போன்ற கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா அஹ்லல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்களே, லா ததவஸ்ஸது அல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் தலையணையாக ஆக்கி விடாதீர்கள். தலையில வச்சு தூங்கக்கூடிய பொருளாக என்ன பண்ணாதீங்க, ஆக்காதீங்க. வதுலூஹு, அதை ஓதுங்க. ஹக்க திலாவத்திஹி, அதை முறையாக ஓதுங்க, அதை முறையாக ஓதுங்க. மின் ஆனா லைல் வ நஹார், இரவு பகலில் ஓதுங்கள், இரவில் ஓதுங்கள், பகலில் ஓதுங்க, அதை முறையாக ஓதுங்க, அதை தலையணையாக ஆக்கி விடாதீர்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ அஃஷூஹு, அதை நீங்கள் பரப்புங்கள், குர்ஆனை நீங்கள் பரப்புங்கள். வ தகன்னூஹு, இனிமையான குரலில் ஓதுங்கள் அதை. வ ததப்பரு மா ஃபீஹி, அந்த குர்ஆனில் உள்ளதை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், சிந்தியுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டி, நீங்கள் வெற்றி பெறுவதற்காக நீ குர்ஆனில் உள்ளதை சிந்தியுங்க, அதை அழகான குரலில் ஓதுங்க, அதை பரப்புங்க, இரவு பகலாக அதை முறைப்படி என்ன பண்ணுங்க, ஓதுங்க, அதை தலையணையாக ஆக்கி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. வலா துஅஜ்ஜிலு ஸவாபஹு, இதெல்லாம் செஞ்சுட்டு அதனுடைய நன்மை உடனே கிடைக்க வேண்டும் என்று அவசரப்படாதீங்க. இன்னைக்கு ஓதுனா இன்னைக்கு கிடைச்சிடணும், அதனுடைய பலன் இன்னைக்கே கிடைத்து விட வேண்டும், உடனே கிடைத்து விட வேண்டும் என்று அவசரப்படாதீங்க. இன்னலஹு ஸவாபன், நிச்சயமாக அதற்கு நன்மை என்பது உண்டு, அது மறுமையில் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ்.
பைஹகி போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடியது. அதே போல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. சமிஅத்து ஹிஷாம் இப்னு ஹக்கீம் இப்னு ஹிஸாம். ஹிஷாம் இப்னு ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அவங்க யக்ரவு சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயமான சூரத்துல் ஃபுர்கானை என்ன பண்றாங்க? இந்த ஹிஷாம் இப்னு ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ஓதுறாங்க. அலா கைரி மா அக்ரவுஹா, நான் ஓதுவதை விட மாற்றமாக ஓதுறாங்க. யார் சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. நான் ஓதுவதை விட மாற்றமாக யார் ஓதுறாங்க? ஹிஷாம் இப்னு ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்ன பண்றாரு? மாற்றமாக ஓதுகிறார். அதை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். ஃபக்திது அன் அஜல அலைஹி, நான் அவரை கண்டிக்கலாம் சொல்லிட்டு பக்கத்துல போனேன். இப்படி ஓதுறாருன்னு சொல்லிட்டு சும்ம அம்ஹல்துஹு ஹத்தா யன்சரப, அவர் ஓதி முடிக்கும் வரையும் நான் அவருக்கு அவகாசம் கொடுத்தேன். அவர் ஓதி முடிக்கிற வரையும் நான் அவருக்கு அவகாசம் கொடுத்தேன். சும்ம லப்பத்துஹு பிரிதாயிஹி, அவர் ஓதி முடிச்ச உடனே அவருடைய மேல போட்டு அந்த துண்டை எடுத்து அவர் கழுத்துல போட்டு இழுத்து ஃபஜித்து பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கழுத்துல போட்டு அந்த துண்டை இழுத்துட்டு ரசூலுல்லாஹி அழைச்சிட்டு போயிட்டு அவரை ஃபஜித்து பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகுல்து, நான் சொன்னேன் ரசூலுல்லாஹி போய் யார் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்னி சமிஅத்து ஹாதா யக்ரவு சூரத்துல் ஃபுர்கான், இவர் சூரத்துல் ஃபுர்கான் ஓதுவதை நான் கேட்டேன். சூரத்துல் ஃபுர்கான் ஓதுவதை நான் கேட்டேன். அலா கைரி மா அக்ரஅனிஹா, நான் ஓதுவதற்கு மாற்றமாக ஓதுவதை நான் பண்ணேன், இவர் ஓதுவதை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்சிலுஹு, அவருடைய கழுத்தில் உள்ள துணியை விட்டுருங்க. இழுத்து பிடிச்சிட்டே நின்றாங்க. அவர் கழுத்து பிடிச்ச துணியை விட்டுடுங்க, அவரை விட்டு விடுங்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இக்ரா, ஹிஷாம் இப்னு ஹக்கீம் இப்னு ஹிஸாமை ஓத சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகர அல் கிராஅத, அவர் ஓதினார். அல்லதி சமிஅத்துஹு இக்ராஹு, முதல்ல அந்த ஃபுர்கான் சூராவை எப்படி ஓதினாரோ அப்படியே ஓதினார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கதா உன்சில, குர்ஆன் இப்படிதான் இறக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. குர்ஆன் இப்படிதான் இறக்கப்பட்டது என்று சொன்னாங்க. சும்ம கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சும்ம கால லி இக்ரா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து சொன்னாங்க, உமர் நீங்கள் ஓதுங்க இப்ப அப்படின்னு சொன்னாங்க. ஃபகரஅது, ரசூலுல்லாஹி நான் ஓதி காமித்தேன். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கதா உன்சில, குர்ஆன் இவ்வாறு தான் இறக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அவர் ஓதுனதையும் ஹக்கதா உன்சில, இவ்வாறு தான் இறக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இவங்க ஓதுனதையும் ஹக்கதா உன்சில, இவ்வாறு தான் இறக்கப்பட்டது. அவன எதுதான் சரி, எது சரி இல்லை அப்படின்னா ரெண்டும் சரிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு இன்னஹாதில் குர்ஆன், நிச்சயமாக குர்ஆன் என்பது உன்சில அலா சபஅத்தி அஹ்ருஃபின், 7 விதங்களில் இறக்கப்பட்டது. 7 விதங்களில் இறக்கப்பட்டது அப்படின்னா 7 தடவையாக இறக்கப்பட்டதல்ல. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வட்டார மொழிகள் உண்டு, அப்படித்தானே? சென்னையில ஒரு பாஷை பேசுவாங்க, மதுரையில ஒரு தமிழ் பேசினாலும் எந்த மொழி, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வட்டார மொழிகள் பழக்க வழக்கங்கள் இருக்கு. மதுரையில போனா மதுரையில வேற மாதிரி பேசுவாங்க, திருநெல்வேலியில போனா இன்னும் வேற மாதிரி பேசுவாங்க, இன்னும் கன்னியாகுமரிக்கு போனா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், அப்படிதானே? ஒவ்வொரு ஊருக்கும் வட்டார வழக்குன்னு சொல்லியிருக்கு பேச்சுகள்ல. அந்த வட்டார வழக்குகளுடைய அடிப்படையில் குர்ஆன் இறங்கிச்சு. 7 வட்டார வழக்குகள். ஏன்னா குறைஷிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி இனத்தை சேர்ந்தவர்கள். குறைஷிகளுடைய வட்டார வழக்கில் இறங்கப்பட்டால் மற்றவர்களுக்கெல்லாம் புரியாது, மற்றவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் என்பதற்காக 7 வட்டார வழக்குகளில் குர்ஆன் இறக்கப்பட்டதால் ஒரு வட்டார வழக்குகளில் அவர் ஓதினார், இன்னொரு வட்டார வழக்கில் யார் ஓதினார்? ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஓதுனாங்க என்று ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள். அப்பனா இப்ப நம்மள்ட்ட இருக்கக்கூடியது குர்ஆன் உலகம் முழுவதும் ஒரே மெத்தட்ல தானே இருக்கு அப்படின்னா
அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்துல குர்ஆனுடைய வசனங்களை கோர்வை செய்து கொண்டு திரட்டி அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் முழுமையாக்கப்பட்டு அந்த குர்ஆன் எந்த வடிவில் நமக்கு இருக்கிறது, எந்த வட்டார வழக்கில் இருக்கிறது அப்படின்னா, குறைஷிகள் எப்படி ஓதினார்களோ, ஸல்லல்லாஹு குடும்பத்தை சார்ந்த அந்த குறைஷிகள் எப்படி ஓதினார்களோ, மக்காவாசிகள் எப்படி ஓதினார்களோ, அந்த வட்டார வழக்கிலேயே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை ஒன்று சேர்த்து நமக்கு திரட்டி தந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த எல்லோரும் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரே நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் நமக்கு இந்த செய்திகளை நமக்கு சொல்லி தருவாங்க. குர்ஆன் அதனாலதான் சபஹ் கேட்டிருக்கோம். ஏழு முறையில் ஓதக்கூடிய காரிகள் குர்ஆனை 7 வழக்குகளில் ஓதக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. அது ஒரு கலை. அது குர்ஆன் ஓதக்கூடியது அது ஒரு கலை. என்ன தஜ்வீத் முறைப்படி ஓதினாலும், அதை தர்தீலாக ஓதினாலும், அதை முறையாக ஓதினாலும், என்ன அந்த குர்ஆனுடைய கற்றுக்கொள்வதற்கு ஹஃப்ஸ் கிராத்துன்னு ஒன்று இருக்கு, சபஹ் கிராத்துன்னு இருக்கு. இப்படி முறைகள் குர்ஆன் ஓதுவதற்கு பெரும் பெரும் கலைகள் இருக்கிறது. அதை படித்த மேதைகள் எல்லாம் இருக்கிறார்கள். என அந்த கிராத்தை நாம் குர்ஆனை தெரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனுடைய முறையை தெரிந்து கொள்ள வேண்டும், அது எப்படி இறங்கியது என்று தெரிந்து கொள்ள வேண்டும், அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய மொத்தமான செய்திகள். அல்லாஹ் அனைவரையும் ஸல்லல்லாஹு